லவ்வில் வந்து நிறையா பொய் சொல்லணும், நிறையா ஏமாற்றணும், நிறையா பொய் சொன்னால் தான் நம்புவாளுங்க. என் லைஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு சின்ன பொய் கூட சொல்லாமல் அந்த மாதிரி இருந்தால், யார் கூட சேராமல் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, பசங்க கூட சேர்றது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் லைஃப்பில் டீசெண்டாக ஒரு வாழ்ந்தேன். பெங்களூர் வந்து கூட யார் கூட சேராமல். ஆனால் சில லைஃப்பில் வந்து எல்லாமே என் லைஃபே வந்து நான் எந்த அளவுக்கு நல்லவனாக இருந்தனோ அந்த அளவுக்கு என்னை வந்து பேட் வைஸ் பேச வச்சு சில ப்ராப்ளம்லாம் ஆக்கி விட்டு லாஸ்ட்டில் ஏமாற்றி விட்டு போயிட்டு பிரயோஜனமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்ட எல்லாமே அந்த கவலை ஃபீலிங் எல்லாமே இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி வரணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சுது. ரொம்ப அடிபட்டு எந்த நிலமையிலாம் போயிருக்கேன் நான். அப்போல்லாம் நம்ம ஃபீலிங்ஸ் புரியல. இப்போ வந்து அவங்க கூட வாழ்கிறேன்றாளுங்க திருட்டு. அவ்வளோ நான் என்ன பார்த்தா பைத்தியம் அந்த மாதிரி பண்ணுறான் அந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஊர்லேயே கேட்டு பார்த்தா கூட என்னை பற்றி சொல்லுவாங்க, க்ளீனாக எப்படின்னு சொல்லலாம், எந்த மாதிரி பையன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லெவலுக்கு ஆக்கி விட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிரே பார்க்கல என் லைஃப்பில். வெளியே அப்படியே இருந்தால் கூட உள்ள அப்படி இருப்பேன். பழமொழி இருக்குல்ல, காலங்கள் கடந்து போட்டோம் பார்த்துக்கலாம். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எந்த பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ஃப்யூச்சரை வந்து நல்லா வாழ்ந்துன்னு போங்க. க்ளீனாக ஒரு லைஃப்பை நல்ல வாழ்க்கையை வந்து கற்றுக்குங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. நல்ல பசங்களும் நல்ல பொண்ணுங்களோட லைஃப் என்றைக்குமே கஷ்டப்படுத்தி பார்க்காதுங்க. அது லைஃப்பில் வந்து இப்போதைக்கு நல்லாயிருக்கும், லைஃப் லாங்காக வந்து அது நல்லாவே இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா இந்த பூமியினே எல்லாமே அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் சாவுங்க. மேலே போயிட்டு தான் எல்லாமே தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் எதுவுமே இல்லை. கீழே எல்லாம் அனுபவிச்சுட்டு போயிடுவோம். கடவுள் எல்லா கஷ்டத்தை கொடுத்துருவார். அதனால சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்கள வந்து என்றைக்குமே கைவிட்டுறாதுங்க. சரிங்களா? உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.